சில காரியங்களை தொலைத்திருப்போம், சில காரியங்களை தவறாக உபயோகித்து நாம் கையிலிருந்து இழந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் லார்ட், ஒன் மோர் சான்ஸ் இஸ் வாட் ஐ ஆஸ்க் ஃபார். எனக்கு அது திரும்ப கொடுப்பீரே, ஆனால் நான் பத்திரமா அதை பாதுகாத்துப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லும்பொழுது ஆண்டவர் திரும்ப கிருபையினாலே கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனத்திலே, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, இதை பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் 2வது மகன் நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு, கெட்ட குமாரன் என்று அழைக்கப்படக்கூடிய இளைய குமாரன் அப்பாவினிடத்திலே சொத்தெல்லாம் கேட்டு வாங்கி போய் தவறான வழியிலே வாழ்ந்து அதையெல்லாம் விற்று தீர்த்த பிறகு பன்றிகளோடு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது புத்தி தெளிகிறது. ஐயோ, நான் என் அப்பா வீட்டில் எவ்வளோ சௌந்தரியமாக இருந்தேன், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் அப்பா வீட்டுக்கு திரும்ப போனேன்னா அவர் என்ன அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்வார்ல அப்படின்னு நினச்சி திரும்ப வரான். வரும் பொழுது அந்த வழியாகவே பார்த்து கொண்டிருந்த அப்பா ஓடி போய் கட்டி அணைத்து தழுவி சொல்லுகின்ற வார்த்தை தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஏதாவது தொலைந்து போன காரியம் திரும்பி கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஐயோ, இனிமேல் எனக்கு வராது போல, இனிமேல் கிடையாது போல, நான் அவ்வளவு பத்திரமா வச்சிருந்தனே, தொலைந்து போய்விட்டதே என்று சொல்லி நீங்கள் கவலையோடு உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் திரும்பவும் கொடுப்பார். அந்த சந்தோஷத்தை திரும்பவும் நிலைநாட்டுவார். நாம் நினைக்கிற வண்ணமாக இருக்காது. பிரியமானவர்களே, நாம் விட்டது ஆண்டவர் இரட்டத்தனையா திரும்ப கொடுப்பாரு. நாம் விட்டதை ஆண்டவர் திரும்ப ஆசீர்வாதமாய் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒரு விவசாயி இருந்தான். அவன் விவசாயத்தோடு கூட ஆடு மாடுகள் கோழிகளை வளர்த்து கொண்டிருந்தான். ஒரு கோழி முட்டை போடக்கூடிய ஒரு பருவம் வரும்பொழுது அது தொலைந்து போய்விடுகின்றது. எங்க போச்சுன்னு தெரியல, எல்லாம் தேடுறாங்க, அந்த கோழியை காணோம். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அந்த கோழி திரும்ப வருகிறது. வரும்பொழுது அது எங்கேயோ போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு எல்லா கோழி குஞ்சுகளோடு வருகின்றது. அதை பார்த்ததுமே விவசாயிக்கு அவ்வளவு சந்தோஷமா ஓடி கட்டி அரவணைத்து தழுவி ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. பிரியமானவர்களே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை தொலைத்திருப்போம், சில காரியங்களை தவறாக உபயோகித்து நாம் கையிலிருந்து இழந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் லார்ட், ஒன் மோர் சான்ஸ் இஸ் வாட் ஐ ஆஸ்க் ஃபார். எனக்கு அது திரும்ப கொடுப்பீரே, ஆனால் நான் பத்திரமா அதை பாதுகாத்துப்பேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லும்பொழுது ஆண்டவர் திரும்ப கிருபையினாலே கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் என்று கேட்கும் பொழுது அவர்களிடத்திலே நீர் கொடுத்து அவர்கள் இழந்ததை மீட்டுக்கொள்ள இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.